ஓடி போய் திரும்புறா. திரும்பி பார்த்தா அந்த சூனியக்காரி முகமெல்லாம் ரத்தமா பக்கத்தில அந்த குழந்தைகளோட இருந்து பயமுறுத்துறா. இவ அதே மாரியே அலர்றா. பார்த்தா அதுவும் பிரம்ம தான். வீட்டுக்கு வேக வேகமா கிளம்பி போறா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா, ஹீரோயின பார்த்துட்டு அந்த புர்ஜுன்ற பொண்ணு ரிட்டர்ன் கார்ல வந்துகிட்டு இருப்பா. அந்த கரெக்ட்டா அந்த சூனியக்காரி வீட தாண்ட வரும்போது சூனியக்காரி வீட்டுக்கிட்ட ஒரே போலீஸ் வண்டியா நிக்கும். அவள புடிச்சிட்டு இருக்கா மாரி போலீஸ் தெரியும். ஓகே, சூனியக்காரிய புடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ இறங்கி உள்ள பார்க்க போவா. உள்ள பார்க்க போகும்போது அந்த கரெக்ட்டா அவ அந்த ரூம்குள்ள போனதுக்கப்புறம் பழையபடி இருண்டுரும். போலீஸ்காரு எதுவுமே தெரியாது. சடனா பார்த்தா அங்க எல்லாமே மாறிடும். இது அப்புறம் தெரியும் இது இவள உள்ள வர வைக்க ஏதோ சூழ்ச்சி தான் அப்படிங்கிற மாரி. சடனா சுத்தி பார்ப்பா. மேல இருந்து அந்த ஹீரோயின் ஆன்னு அலறிக்கிட்டு பேய் மாரி கத்துவா. சடனா கத்திட்டு பார்த்தா இவ வெளியவே காருக்குள்ளேயே தான் இருப்பா. உடனே பயந்து கார்லேருந்து கிளம்பிருவா. அடுத்து கட் பண்ணா அதாவது அந்த அனிமல் லவர் பொண்ணுங்க. அவ வந்து பெட்ல படுத்துக்கிட்டு ஏதோ நினைச்சுக்கிட்டே படுத்துட்டு இருக்கா. சடனா பார்த்தா அந்த மீன் தொட்டி லைட் ஆஃப் ஆயி ஆனது என்னன்னு திரும்புறா. சடனா அந்த பெட் மேல ஏறி பறந்து வந்த அந்த ஹீரோயின் அவள பேய் மாரி வந்து பயமுறுத்துறா அந்த சூனியக்காரியோட. இதுவும் பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரியே பிரம்மையா தாங்க இருக்கு.